Hi, welcome to Uma's Kitchen. நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு பண்ண போகிறேன். இட்ஸ் வெரி சிம்பிள். வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சு மட்டன் குழம்பு பண்ணலாம். அண்ட் இதுக்கு ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். முதல்ல நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, குக்கரில் இந்த மட்டன், கொஞ்சம் பெப்பர், சால்ட், கொஞ்சம் மஞ்சள்தூள் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை வச்சு நான் வேக வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு அண்ட் கொஞ்சோண்டு நெய், வீட்டிலேயே காய்ச்சின நெய். நெய் இல்லை, வீட்டில் நெய் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நல்லெண்ணெயே பண்ணிடலாம் அது. ஸோ ஐ ஜஸ்ட் புட் ஆயில் ஃபர்ஸ்ட். இதுக்கு பட்டை, ஒரு கொஞ்சம் பட்டை அண்ட் 2 கிராம்பு. பிகினிங்லேயே நான் சொல்கிறேன், இந்த கிரேவி வெரி சிம்பிள். இந்த பட்டை கிராம்பு வீட்டில் இருக்குன்னா அது போட்டுட்டு அண்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டுட்டு ஈஸி ப்ரொசீஜரில் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் ஐ ஹாவ் அ வெரி சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். அதே மாதிரி இந்த கிராம்பு போடுறீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த கிராம்பு போட்டிங்கன்னா அது இமீடியட்டாக நீங்கள் இந்த வெங்காயத்தை போட்டுடணும். பிகாஸ் கிராம்பு டக்குன்னு வெடிக்கும், தெரிச்சிரும் வெளியில். ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இதில் இன்னும் நல்ல ப்ரௌன் கேரமலைஸ் ஆகணும்னா ஒரு சீக்ரெட் விஷயம் இருக்கிறது, கொஞ்சோண்டு சர்க்கரை போடலாம். சர்க்கரை போட்டால் இட் பிகம்ஸ் நல்ல ப்ரௌன் ஆகும். சால்ட் வெங்காயம் வதக்கும் போதே போடுறதுக்கு காரணம் ஈஸியாக வெங்காயம் ஈஸியாக குக் ஆகும். அதுதான் சால்ட் போடுறாங்க முன்னாடியே. இது வீட்லேயே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெரி சிம்பிள். இஞ்சி கட் பண்ணிக்கோங்க, தோல் எடுத்துருங்க. தோல் ரொம்ப நிஜமாகவே பாய்சன் தோல். ஸோ தோல் ஜாஸ்தி இருக்கக்கூடாது, ஜாஸ்தி இல்லை, மொத்தமாக எடுக்கணும். ஒரு 10-12 பூண்டு வர அளவுக்கு ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சிட்டிங்கனாலே வீட்டில் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டும் நல்லா இதில் வதங்கணும். பச்சை மிளகாவை போட்டுடலாம். இதில் ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் கீ போதும். நெய்யோட டேஸ்ட்டும் இதில் வரும்போது அதோட டேஸ்ட் வில் கிவ் யூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு டேஸ்ட். நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணால். ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஸோ நம்ம இப்போ இதில் வேக வச்ச மட்டன், அந்த பெப்பர், சால்ட், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் இதில் போட்டுடுறேன். ஒன்றரை ஸ்பூன் நல்ல இப்படி ரொப்பி கார மிளகாத்தூள் போடுறேன். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். ஆக்சுவலி தனியாத்தூள் நம்ம போட்டால் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸோ அதனால் அது ஒரு 3 ஸ்பூன் போடலாம். அண்ட் மஞ்சள்தூள் கொஞ்சமாக இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. பிகாஸ் அந்த மசாலாலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் அது நல்லா வறுப்படும். ஆக்சுவலி நல்லா வந்திருக்கு. அது ஏற்கனவே அது கொஞ்சம் பெப்பர், ஏன்னா பெப்பர் என்னென்னா நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பெப்பர் மற்ற மசாலாலாம் விட பெப்பர் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ பெப்பர் நான் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன். இப்போது இதில் நம்ம ஜஸ்ட் வி கேன் ஆட் வாட்டர். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது வேக வச்சாச்சு. பட் இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுன்றதுனால நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடுறேன். ஓகே, உப்பு
கொஞ்சம் வேணும். எனக்கு காரம் பத்தலை. ஸோ காரம் மேபி ஐ கேன் யூஸ் 1 more ஸ்பூன். சாப்பாட்டுக்கோ இல்லை சப்பாத்திக்கோ தோசைக்கோ நீங்கள் தொட்டுக்கணுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மீன் டைம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்லியிருந்தேன் நான். தனியா, ஜீரகம், பெருஞ்சீரகம், தேங்காய் அண்ட் முந்திரி மட்டும் தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஸ்பைசஸ், இந்த பட்டை, கிராம்பு, இந்த ஸ்டார் அனைஸ் சொல்லுவாங்க, அண்ட் ஜாதி இது. ஸோ இதெல்லாமே பெப்பர், கொஞ்சம் பிரிஞ்சி இலை ஒரு 3. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையாவே போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இது தேவைப்படுறது நம்ம எவ்வளவோ அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆனால் இதில் ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா அரிசி. ஸோ நம்ம இது வந்து சாதாரண புழுங்கல் அரிசி, நம்ம சாதம் பண்ணுவோம் இல்லையா, அந்த புழுங்கல் அரிசி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வதக்கணும். இது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நல்ல பெரிய கடாயில் 1 by 1 வதக்க போகிறேன், வதக்கி அரைக்க போகிறேன். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் சும்மா இப்படி வதக்கி எடுத்து வச்சுட்டு அப்படி கிடையாது. எல்லாமே நல்ல டார்க் ப்ரௌன் ஆகணும். தேங்காய், முந்திரி அது மட்டும் நான் வந்து மிக்சியில் தனியாக அரைக்க போகிறேன். குக் ஆகிடுச்சு. அண்ட் இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த கிரேவியை அண்ட் ஸ்பைஸும் இருக்குது, இந்த வெசலில் மாற்றிடுறேன். ஏன்னா இதில் தான் நான் வந்து வறுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம தனியா, இந்த தனியாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இது வந்து நானாக ஆட் பண்ணியிருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருவோம். இது கூடவே கொஞ்சம் பெப்பரும் போட்டுடுறேன் சேர்த்து. சின்ன ஜீரகம், இது வந்து சோம்பு. ஸோ இந்த சோம்பையும் நீங்கள் வந்து, நான் இதெல்லாமே ஒரு என்னோடய கையளவுக்கு தான் நான் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். பிகாஸ் இது ஒரு மசாலாவாக நம்ம அரைச்சி உள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து மோஸ்ட்லி ஐ திங்க் எல்லாமே ஒரு 10 கிராம்ஸ். நம்ம ஸ்பைசஸ், அதாவது இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஸ்டார் அனைஸ், இந்த ஜாதிப்பூ எல்லாமே. இப்போது த லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் அரிசி. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில ஊர்லலாம் தே யூஸ் இட். ஸோ இது எல்லாம் ரெடி. இது எல்லாமே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். அலாங் வித் இது ரெண்டும் தனியாக அரைச்சி வச்சுக்க போகிறேன். அதாவது கொஞ்சம் தேங்காய் பூ அண்ட் முந்திரி பருப்பு. அண்ட் இது ரெண்டும் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் கிரேவி திக்காக வரும். இது வந்து இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நான் வந்து இது கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நான் அப்போவே நான் வறுத்து அரைச்சி வச்ச ஒரு பவுடர், என்னுடைய அந்த மேஜிக் பவுடர், 1/2 kg மட்டன்றதுனால ஒரு 2 ஸ்பூன்ஸ், ஓகே, 2 full ஸ்பூன், மேபி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன் நான். அந்த பூண்டை நசுக்கி வச்ச பூண்டை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக மிக்ஸ் பண்ணி இது அப்படியே இதில் போட்டுருவேன். ஸோ அண்ட் டோட்டலி கம்ப்ளீட்லி இதில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம போட்டுட்டு, நான் அரைச்சி வச்ச அந்த தேங்காவும் அந்த கேஷ்யூ நட்டும் அதை வந்து இதில் போட்டாச்சு. மொத்தமாக போட்டுட்டு லாஸ்ட்டாக ஐ டேஸ்ட். ஓகே, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கிரேவி. நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணணும். இந்த நார்மல் மட்டன் குழம்பு மாதிரி இல்லாமல் மட்டன் குழம்பு தான், ஆனால் வித் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இன்னும் கொஞ்சம் நான் உப்பு போடுறதில் போட்டுட்டு இந்த கொத்தமல்லியை தூவி விடுறேன்.
and I'm going to close it for 5 minutes. முடிஞ்சிருச்சு மட்டன் கிரேவி. ஸோ லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு நல்லெண்ணெயோட ஒரு கொஞ்சம் போட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னோடய பெட்டர் ஹாஃப் என்னோடய ஹஸ்பண்ட் ரியாஸ் அவர்களை கூப்பிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். என்ன மட்டனா? மட்டன். ஓகே. மட்டன் சாப்பிட்டு பார்க்குறீங்களா இல்லை கிரேவியா? கிரேவி நல்லா சூடு. இது வந்து இடியாப்பம், ஆப்பம், கல்தோசை இது கூடலாம் சாப்பிடுவோம். இதில் வந்து வேற ஒரு இன்க்ரீடியண்ட், அதாவது ஒரு மேஜிக் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வல் அந்த கரம் மசாலா அதெல்லாமே இருக்குது, சில்லி பவுடர் அதெல்லாமே இருக்குது. பட் இதில் வேறு ஒன்றெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் கொடுக்க முடியுமோ வீட்டில் பண்ணுறதுக்கு அது நிச்சயமாக நான் வந்து கொடுப்பேன். அண்ட் ப்ளீஸ் ட்ரை, இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இவங்களுக்கு பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பிளைடிங்.